அல்பகராவின் 243வது வசனத்தின் பின்னணியையும் நமக்கான படிப்பினையையும் காண்போம். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களின் மீது படையெடுத்து அவர்களை அங்கிருந்து விரட்டி அவர்களிடம் இருந்த தாபூத்தே சஹீனா என்ற பெட்டியையும் எடுத்துக்கொண்டார்கள். இது அல்லாஹ்வுடைய அருள் அத்தாட்சியான பெட்டியாகும். இஸ்ரவேலர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தும் பெலிஸ்தியர்களுக்கு அஞ்சி தங்கள் ஊரை விட்டே வெளியேறினர். இந்த போரில் அந்த பெட்டி இருந்தும் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. காரணம், அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை எல்லாம் மறந்து சிலை வழிபாடு பித்அத் என்ற பாவங்களில் மூழ்கியிருந்தது. இந்த தோல்விக்கு பின் 20 ஆண்டுகள் அல்லாஹ் அவர்கள் மீது ஈமானிய சாவு, ஆன்மீக சாவும் போன்ற இழிநிலையை அவர்கள் மீது விதித்து விட்டான். பின் சாமுவேல் நபி அல்லாஹ்வுடைய உதவியை பெற இஸ்ரவேலர்களை கூட்டு தப்பா செய்யுமாறு கூறினார்கள். இதன் பின் அல்லாஹ் அவர்களை மன்னித்து பெலிஸ்தியர்களை வெற்றி கொண்டு இழந்த ஊர்களை மீட்க உதவி செய்தான். இதே நிலையில் இன்று முஸ்லிம் உம்மத் உள்ளது. முஸ்லிம் நாடுகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்தும் ஒற்றுமையாக இல்லாமல் வல்லரசுகளுக்கு பணிந்து வாழும் நிலை. இதற்கெல்லாம் காரணம் அல்லாஹ்வுடைய அறிவுரையை, இலக்கை மறந்து ஒரே தலைமையிலான இஸ்லாமிய கலீஃபா ஆட்சியை நிலைநிறுத்தாததே. இதன் விளைவு அநியாயக்காரர்களால் அப்பாவி முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த நிலை மாற வேண்டுமெனில் உம்மத்தாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய பிரதிநிதித்துவத்தை நிலைநாட்டுவதே வழியாகும். பலவீனமான முஸ்லிம்கள் குறைந்தபட்சம் உம்மத்தான நம்முடைய இந்த நிலையை அறிந்து கொள்ள முயற்சித்து தப்பா செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ்.